சங்கத்தமிழ் யூடியூப் சேனலில் வெளிவரும் அருணகிரிநாதரின் திருப்புகழ் பற்றிய வீடியோக்களை கண்டு கழிக்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகில் இருக்கும் பெல் ஐகானை கிளிக் செஞ்சு ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. அடல் அருளை திரு கோபுரத்தை அந்த வாயிலுக்கு வட அருகில் சென்று கண்டு கொண்டேன். வருவார் தலையில் தடுவடனபடு கொட்டுடன் சக்கர முக்கிய கை கடதட கும்ப களிற்றனுக்கு இளைய களிற்றனையே பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சமெனும் சேற்றை கழிய வழிவிட்டவா. பெரியோர்களே, இந்த பிரபஞ்சத்தையே சேருன்னு சொல்லி தைரியமாக சொன்னவர் அருணகிரியார். இந்த பிரபஞ்ச சேற்றிலிருந்து நீ விடுபட வேண்டும்ங்கிறது அவருடைய எதிர்பார்ப்பு. பெரியோர்களே, அருள்மிகு அருணகிரிநாதர் திருப்புகழ் மன்றத்தினுடைய சார்பில் புதுச்சேரியை சேர்ந்த நாங்கள் கைலை முதல் கதிர்காமம் வரை என்று திருப்புகழ் பயணத்தை தொடங்கியிருக்கின்றோம். அந்த தொடர்ச்சியினுடைய வெளிப்பாடாக இன்று வெள்ளிகரம் என்ற ஊருக்கு வந்திருக்கிறோம். வெள்ளிகரம் என்பது அரக்கோணத்திற்கு வடக்கே 22 மைல் தூரத்தில் வேப்பகுண்டா ரயில்வே நிலையத்திலிருந்து மேற்கே 12 மைல் தூரத்தில் இருக்கின்றது. இது போகிற வழியில் 10வது மைலில் பள்ளிப்பட்டு என்ற கிராமம் இருக்கிறது. இந்த வெள்ளிகரம் என்ற தலம் தமிழகத்திற்கும் ஆந்திராவுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு இடம். ஆக அந்த காலத்தில் தமிழால் தெய்வங்களை பாடியும் பொழுது தமிழ்நாடு வாசான அன்டிவைடட் ஸ்டேட்டஸில் இருந்திருக்குது. 15ஆம் நூற்றாண்டில் அருணகிரியார் தமிழ் பாடும் பொழுது அது தொண்டை மண்டல பகுதிகளாக அந்த பகுதிகள் இருந்திருக்கின்றது. இந்த வெள்ளிகரம் என்ற தலத்தில் முருகப்பெருமானை அருணகிரியார் சிந்திக்கின்றார். நமக்கு கிடைத்த பாடல்கள் 8 பாடல்கள் தான் கிடைத்திருக்கிறது. இந்த 8 பாடல்களில் ஐயா வலியுறுத்த நினைப்பது என்ன என்று கேட்டால், மோனம் பெற வேண்டும், திருவடி பெற வேண்டும், திருநாமம் செப்ப வேண்டும், மீண்டும் நினைத்து உய்வு அடைய வேண்டும், இறைவனுடைய புகழை சொல்ல வேண்டும் என்ற பல தலைப்புகளில் 8 திருப்புகளை பாடியிருக்கின்றார்கள். இந்த மோனம் இருக்கின்றதே, அது எதனுடைய அடையாளம் என்று கேட்டால் ஞானத்தினுடைய வரம்பு என்று ஞானியர்கள் சொல்லுவார்கள். ஞானத்தின் திருவுருவை நான்மறையின் தனித்துணை வானத்தின் மிசை என்று மண்ணில் வளர் மதிப்பெழுந்த என்பதைப் போல அருணகிரியாருடைய குருநாதர் யாருன்னு கேட்டால் திருஞான சம்பந்த பெருமான். திருஞான சம்பந்தரை அடையாளப்படுத்தும் பொழுது அவர் முருகனுடைய மறு அவதாரமாகவே அருணகிரியார் கொள்ளுவார். இந்த திருஞான சம்பந்தரை சேக்கிழாரை அடையாளப்படுத்தும் பொழுது ஞானத்தின் திருவுருவை நான்மறையின் தனித்துணையை வானத்தின் மிசையன்றி அப்படின்னு சொல்லி ஞானத்தினுடைய வடிவமாகவே திருஞான சம்பந்தரை சொல்லும் பொழுது அவரை குருநாதராக கொண்ட அருணகிரி பெருமானும் தாம் பாடிய திருப்புகளில் எங்கெங்கெல்லாம் திருஞான சம்பந்தரை பற்றி நினைவு கூற முடியுமோ அங்கெல்லாம் நினைவு கூறிய ஐயா அவர்கள் அடலரி மகவு என்று தொடங்கக்கூடிய திருப்புகளில் மோனம் பெற வேண்டும். எப்போ மோனம் பெறலாம்? இந்த ஜீவனானது தேக எல்லையிலிருந்து தெய்வ இல்லத்துக்கு அது டிரான்ஸ்ஃபர் ஆகணுங்கிறாங்க. தேக எல்லையிலேருந்து தெய்வ இல்லத்துக்கு அது டிரான்ஸ்ஃபர் ஆகுறதுன்னு சொன்னால் மௌன எல்லைன்னு ஒரு எல்லை குறிப்பிடுறார். மௌன எல்லை குறிப்பதொன்று புகழ்வாயே. முருகா, இந்த ஜீவன் சிவஸ்வரூபம்னு தேர வேணும் என்று சொன்னால் என்னுடைய ஜீவனானது மௌன எல்லைக்கு பயணம் பண்ண வேண்டும். மௌனம் எதோட அடையாளம்? மௌனம் நீ தன்னை உணர்ந்து கொண்டதனுடைய அடையாளம். மௌனம் என்பது நீ உண்மையை உணர்ந்து கொண்டு விட்டாய் என்று சொன்னால் நீ பேச வேண்டிய தேவை இருக்காது, நீ கத்த வேண்டிய அவசியம் இருக்காது என்பதை உடல் எல்லை விட பிரபஞ்சம் மயல் தீர எனது அற நினது கடல் பெற மௌன வெள்ளை குறிப்பதொன்று புகழ்வாய். முருகா, ப்ளீஸ் கைண்ட்லி டெல்மி, எனக்கு சொல்லு. அதாவது உலக மொழிகளிலேயே தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, தான் வேறு தெய்வம் வேறுன்னு சொல்லி வாழாத இனம் தமிழ் இனம். நீனு நானுமா ஏகபோகமாய்ங்கிறது மாதிரி தெய்வம் வேறு தான் வேறு. வேதவாதிகள் பண்ண செப்படி வித்தேன்னு கேட்டால் தெய்வம் என்று ஒன்று தனியாக இருப்பதாகவும் அதை தேடி செல்வதாகவும் சொல்வது வேதவாதிகளுடைய செப்படி வித்தை. ஆனால் தமிழ் அந்த தவறை செய்யவில்லை. என்ன தவறு செய்யவில்லை என்று கேட்டால், தெய்வம் வேறு தான் வேறு இல்லை என்பதை தெளிவாக இந்த தமிழ் சமுதாயம் கண்ட தத்துவத்தினுடைய நிழலில் நின்று சந்தம்பாடி இந்த செந்தமிழ்
செல்வம் என்று சொல்லக்கூடிய அருணகிரி பெருந்தகை, உடல் எல்லை விட்டு பிரபஞ்சம் எனதர நினது கடல் பெற மௌன எல்லை குறிப்பது ஒன்று புகழ்வாய். ப்ளீஸ் கைண்ட்லி லெட் மீ நோ. எனக்கு என்னை புரியவை. ஏன்னு கேட்டால் அறிவு என்ன, அறிவுங்கிற ஒரே ஒரு ஆன்ம ஆற்றல் தந்து தான் என்னை படைத்திருக்கிறேன். இந்த அறிவை கடந்திருக்கக்கூடிய உன்னுடைய அருளை பேச வேண்டும் என்று சொன்னால் அதை நீ தான் உணர்த்த வேண்டும். அதை நீ உணர்த்தினுடைய அடையாளமாக என்னை ஞானத்தினுடைய வரம்பில் நீ நிறுத்த வேண்டும். ஞானத்தினுடைய வரம்பு எது என்று கேட்டால் மௌன எல்லை என்று இந்த ஒரு திருப்புகளில் குறிப்பிடுகிறார். இதே அது அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது, உன்னுடைய திருவடியை பெற வேணும், மொழி தரும் மொழியின் இயல் அல்லது பொற்பதங்கள் பெறலாமோ? முருகா, உன்னுடைய திருவடியும் தண்டையும் சிலம்போடு பொருவடி வேலும் வதனங்கள் 6 மலர் கண்கள் 12 என்பதைப் போல சிகரிக லிடிய நட நவில் கவில கலவிய செவ்விய மலர் கடம்பு சிறுவாள், இந்த சிறுவாள் பொறு சேவல் இதெல்லாம் முருகனுடைய அவரை அடையாளப்படுத்தி அதே வேகத்தில் என்னது உலகெல்லாம் உணரச் சொல்லும் சொற்களால் அல்லது உனது அழகிய திருவடிகளை பெற, அதாவது உன்னுடைய திருவுருளை பெற வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய ஆற்றலையும் அழைப்பெறும் கருணையையும் உன்னுடைய இரக்க சிந்தனையையும் என்னுடைய தாய்மொழியான தமிழில் நான் சொல்லி புகழ்வதோடு மட்டுமல்லாமல் அப்படி சொல்லுவதனால் பெற்று அதனால் பலனடையக்கூடிய ஆற்றலை தரக்கூடிய என்னுடைய தாய்மொழி மூலியமாக உன்னை சொல்லுவதற்குள்ள ஆற்றலை நீ தர வேண்டும் என்று இந்த திருப்புகளிலும் அடுத்த திருப்புகளில் ஐயா சொல்ல நினைப்பது என்ன என்று கேட்டால், உன்னுடைய திருவடியை பெற வேணும். உன்னுடைய திருவடி இருக்குதே, இப்போ நெய்வேலியில் உற்பத்தி பண்ண அந்த எலக்ட்ரிசிட்டியை அப்படியே நேரடியாக நம்ம கனெக்ஷன் எடுத்துக்க முடியாது. அப்படியே சேனலைஸ் பண்ணி நம்ம வோல்டேஜ் 250 அந்த கெப்பாசிட்டி இருக்கிறாப்புல கொண்டு வந்தால் தான் அந்த மின்சாரத்தை எப்படி நம்ம பல்பு தாங்க முடியுமோ, அதுபோல் உன்னுடைய திருவடி இருக்குது. அந்த திருவடி அருள் பேற்றை நான் பெற வேண்டும் என்று சொன்னால், முருகா நீ எனக்கு என்ன செய்யணும் தெரியுமா? உன்னுடைய திருவடியை பைய எனக்கு அருள் செய்யவன். கடிமலர் அணைய அணிவன செய்ய கடலினை பைய அருள்வாய். ப்ளீஸ் கைண்ட்லி, இந்த மாதிரி உன்னுடைய வேகத்தை என்னால் தாங்க முடியாது ஐயா. உன்னுடைய திருவருளுடைய வேகத்தை என்னால் தாங்க முடியாது என்பதனால் நீ என்ன செய்யணும் கேட்டால், அதை எனக்கு நீ அருள் செய்ய வேணும் என்று சொன்ன அதே வேளையில் அடுத்த திருப்புகளில் ஐயா சொல்ல உன்னுடைய திருநாமத்தை சொல்ல வேண்டும். உன்னுடைய திருவடியினுடைய பெருமையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய திருநாமத்தை நான் சொல்ல வேண்டும். திருநாமம் என்பது நாமம் இருக்குதே, அது ஒரு ஆன்மாவுக்கு ஒரு கவசம் போல இருக்குமா அந்த நாமம். முடியா பிறவி கடலை புகார் முழுது கெடுக்கும் அந்த கந்தர் அலங்காரத்தில் சொல்ல திருநாமம் புகழ்பவரே சொல்வார். ஆகவே இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சில பேர் இப்போ ஆப்ரஹாம் லிங்கன், மகாத்மா காந்தி, இப்படி இன்னும் சில பேருடைய தலைவர்களுடைய பேரை சொன்ன உடனே அந்த பேரில் எவ்வளவு பெருமை தங்கி இருக்குதோ அதுபோல ஒவ்வொரு பேரும் தன்னுடைய ஆற்றலை சுமந்து வரக்கூடியதனால் இறைவனுடைய திருவுருளையும் அவனுடைய பெயர்களையும் அவனுடைய நாமங்களையும் சொல்லுவதற்கு நீ அருள் செய்ய வேணும் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் பைய அந்த அருளை நீ எனக்கு தர வேணும் என்று சொல்லுகின்றார். இந்த வள்ளிகரத்தில் பாடின பல தகவல்களில் நெல்லி மரத்தை அமர்ந்த அபிராமன்னு ஒன்று சொல்கிறார். இந்த நெல்லி மரம்ங்கிறது என்ன? இந்த வள்ளிகரத்துங்கிற வள்ளிகரம்ங்கிற அந்த ஊரில் நெல்லி மரம்னு ஒரு மரம் இருக்குதான். அந்த நெல்லி மரத்தின் கீழே முருகன் இருந்ததாக ஒரு தகவல் சொல்கிறார். அந்த வெள்ளிகரத்தில் இருக்கக்கூடிய நெல்லி மரத்தினுடைய ஒரு கதையை இந்த சாமி இந்த நெல்லி மரத்தை அமர்ந்து அபிராமங்கிறார். இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு சமயம் கைலாசத்தில் பராசக்தியும் பரம்பொருளும் அவங்க தனித்திருக்கும் பொழுது அது தாரகாசுரனுடைய தொல்லை தாங்க முடியாமல் தேவர்கள் அவங்க அறைகூவல் விட்டு சிவபெருமானை அழைக்கும் பொழுது பராசக்தியை அப்படியே அப்ரப்டாக விட்டுட்டு அவர் வெளியில் வந்த உடனே பராசக்திக்கு கோபம் வந்து இந்த தேவர்களை புத்திரஹீனர்களாக போக வேண்டும் என்று சொல்லி
அந்த தன்னிடத்தில் இந்த உயிரணுக்களை சிவபெருமான் பூமாதேவியிடம் விட்டு சென்றதனால் பூமி வந்து பல பாவிகளுடைய சாபத்திற்கு நீ ஆளாக வேண்டும் என்று சொன்னதனால் அந்த சாபத்தை பெற்ற பூமாதேவியானவள் அந்த சாபத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக சுவாமிமலையில் இருக்கக்கூடிய முருகனை வழிபட்டதாகவும், வழிபட்ட மாத்திரத்திலே சுவாமிமலையினுடைய முருகனுடைய வாசலிலேயே தவம் இருந்ததாகவும், அப்படி தன் நெல்லி மரமாக மாறி அந்த பூமாதேவி முருகனை வழிபட்டு வந்ததாகவும், அதனுடைய தொடர்ச்சியாக முருகன் எங்கெல்லாம் இருக்கின்றானோ அவனுடைய சந்நிதியில் நெல்லி மரமாக பூமாதேவி இருப்பதாக ஒரு ஐதீகத்தை ஐயா இந்த திருப்புகளில் சொல்லுகிறார் என்று சொல்லி, இதனுடைய தொடர்ச்சியாக பாகம் 2 என்ற தலைப்பில் பின்னால் இருக்கக்கூடிய 4 திருப்புகளுடைய உட்பொருள்களை சொல்லலாம் என்று எண்ணுகின்றேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.